தோழர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியை ஒரு கவிதையோடு துவங்குகிறேன். அகிம்சை வளர்ந்த நாடு, ஆன்மீகம் வளர்த்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கம் உடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கண்ட நாடு, ஐந்தினை வகுத்த நாடு, ஒற்றுமை விளங்கிய நாடு, ஓதலில் சிறந்த நாடு, ஔடதம் தந்த நாடு. இன்று 78வது சுதந்திர தினம். இன்று நாம் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்த சுதந்திர தின நல்லாளில் இந்த அற்புதமான விழாவின் தொகுப்பாளராக இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நம் டியானோ நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஃப்ரெண்ட்ஸ், அட்டென்ஷன்! நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமழந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனவென திகழ்வரத கண்டனில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு இவை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் நனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே மண் சீரிழவை திறப்பியங்கு செயல்படுத்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை. இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல் இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்க உற்பத்தி துறையை சார்ந்த திரு கி சௌரிராஜன் அவர்களை நமது டியானோ குழுமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். Good morning to all. Now we are assembled for the Independence Day celebration for our டியானோ கம்பெனி சார்பாக எல்லாம் நடத்த இருக்கிறோம். இதற்கு தாங்கள் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திரத்தை சாதித்துக் கொண்டிருக்கும் இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாட்டின் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய திருநாட்டை மீட்டெடுத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நம் வீர வணக்கம் செய்கிறோம். நம் நாட்டின் தேசிய கொடிகளை ஏற்றி வைக்க நம் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் திருமதி ஜே வனஜாம்பிகா ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை வழங்க வரும் திரு வேலப்பன் ஜெயக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சிகளை தொகுத்து கொண்டிருக்கும் திருமதி அகிலாலட்சுமிகளையும் உறுதிமொழி வழங்கவிருக்கும் கோம்பலா அவர்களையும் நன்றி உரை வழங்க திருமதி பத்மாவதி அவர்களையும் மற்றும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் நாட்டுக்காக அல்லும் பகலும் போராடி கொண்டிருக்கும் முப்படை வீரர்களின் தியாகங்களை போற்றுவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காட்போம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த். நல்வாழ்ப்பினை வழங்கிய டயானோ குடும்பத்தினருக்கும் மணமகள் நன்றத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. வரவேற்புரை வழங்கிய திரு சௌரிராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கொடியேற்றுதல். ஆங்கிலேயரை விரட்டிய கொடி, தியாகிகளின் வீர கொடி, விடுதலையை பெற்றுத்தந்த கொடி, ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் கொடி, சத்தியத்தை காக்கும் கொடி, சாதி மத பேதம் இல்லா கொடி,
உணர்வை விதைக்கும் கொடி, சுதந்திர உணர்வை கொடுக்கும் கொடி, என்றும் அமைதியை விரும்பும் கொடி, நாங்கள் வணங்கும் எங்கள் தேசிய கொடி. இத்தகைய சிறப்புடைய மூவர்ண கொடியை ஏற்றுவதற்கு நமது டியானோ குழுமத்தின் சார்பாக நமது இயக்குனர் தொழில்நுட்பம் திருமதி வனஜாபிகா ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அட்டென்ஷன். கொடியேற்றி விழாவை பெருமைப்படுத்திய திருமதி வனஜாபிகா ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உறுதிமொழி. அட்டென்ஷன். சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம், சுதந்திர மண்ணில் சுற்றித் திரிகின்றோம். இதுவே என் தாய்நாடு என்பதில் நான் கர்வம் கொள்கிறோம். நம் தாய்நாட்டின் பெருமையையும் சிறப்பையும் காக்க உழைப்போம் என்று உறுதிமொழி கூற உற்பத்தி துறையை சார்ந்த திருமதி கோமலா அவர்களை நமது டியானோ குழுமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறுதிமொழி. இந்திய நாடு என் நாடு, இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள். என் நாட்டை நான் மிகவும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் கொள்கின்றேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட பெரிதும் பாடுபடுவேன். எனது பெற்றோர், ஆசிரியர் மற்றும் பெரியோர்களை மதித்து நடந்து கொள்வேன். அனைவரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உழைத்திட பெரிதும் முனைந்து நிற்பேன். என் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெறுவதிலே தான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க நமது மனத்திரு நாடு. இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். வணக்கம். அழகாக உறுதிமொழி வழங்கிய திருமதி கோமலா அவர்களுக்கு நன்றி. உறுதிமொழியை அடுத்து சிறப்புரை. இப்போது இந்த விழாவின் சிறப்பை மேலும் சிறப்படைய செய்ய சிறந்த உத்வேகத்துடன் தனித்துவமான சிறப்பு பண்புகள் கொண்ட நமது நிர்வாகத்தை தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும், வெற்றிக்கு வழிகாட்டியாக விளங்கும் நேர்மறை எண்ணங்கள், திட்டமிடல், நேர மேலாண்மை போன்றவற்றை சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து அனைவருக்கும் முன்னுதாரணமாக விளங்கும் நமது டியானோ நிர்வாகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக இயக்குனர் திரு வேலப்பன் ஜெயக்குமார் அவர்களை சிறப்புற வழங்க வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, சுதந்திரம் எனது நாட்டுரிமை என்று முழங்கி சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத்தந்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நமது முன்னோர்களுக்கும் எனது தலை தாழ்ந்த வாழ்த்து வணக்கம். இந்த சுதந்திர திருநாளில் நாம் இன்றைய அரசியல் சூழ்நிலையை அனைவரும் அறிவோம். ட்ரம்ப் ஒரு பக்கம் நமது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு அனுப்புகிற பொருளுக்கு வரி போட்டுட்டு இருக்காரு. 50% வரி. நமது பொருள் அங்கே போய் சேரும்போது 100 ரூபாய்னா 150 ரூபாய்க்கு தான் அந்த ஊரில் 50 ரூபா வரி கட்டிட்டு தான் நம்ம பொருளை அங்கே எடுத்துட்டு போக முடியும். நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிப்பு அடிமட்டத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனால் வெளியே தெரியல நமக்கு அதை இன்டெப்த்தாக சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணுமோ, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி 1%, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 6%. பழைய காலங்களில், அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அவனுடைய வளர்ச்சி 1% இருந்தால் நம்மளுடையது 0.1% இருக்கும். அது அவங்களால தாங்கிக்க முடியல. நம்முடைய வளர்ச்சி, நம்மளுடைய உழைப்பு, வளர்ச்சின்னா என்ன, அல்டிமேட்டாக பொருளாதார வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் தான் தெரியும். விவசாய டெவலப்மெண்ட்டை பெருசாக யாரும் கால்குலேட் பண்ணுறதில்ல.
நமக்கு எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது, நம்ம எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே அனுப்புகிறோம், இதுதான் பெரிய அளவுகோல் பொருளாதார வளர்ச்சி. அந்த வகையில் நம்முடைய வளர்ச்சி 6 மடங்குன்னா அவனுடைய வளர்ச்சி 1 மடங்கு. நான் தான் உலகத்துக்கெல்லாம் லீடர், நான் தான் அண்ணன், மீதி எல்லாரும் தம்பி, அப்படி இருந்த காலம் போய் அமெரிக்காவை மிஞ்சி நம்ம வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு உறுதிமொழி நம்ம எடுப்போம். என்ன உறுதிமொழினா, அமேசான்ல பொருள் வாங்குறவங்க யாரெல்லாம், இந்த கூட்டத்தில் வந்தவங்களே 30 பேர் நமக்கு தெரியாமலே என்னைக்கு ஒரு நாள் கூட ஆர்டர் போட்டிருப்போம், ஒரே ஒரு ஆர்டர் கூட போட்டிருப்போம். நம்ம கம்பெனி எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 100 பேர் அமேசான்ல ஆர்டர் போட்டிருப்போம். KFCல சாப்பிட்றது யாரெல்லாம் சார்? நான் சாப்பிட்றேன். KFCல போய் சாப்பிட்டது வாழ்க்கையில் ஒரு நாளாவது சாப்பிட்ருப்போம்ல. கொக்கோ கோலா குடிக்கிறது யாரெல்லாம் சார்? எல்லாரும் கை தூக்கணும். கொக்கோ கோலா, மிராண்டா, தம்ஸ் அப், அந்த குரூப்ல அத்தனை பேரும் இருக்கிறோம். இந்த மாதிரி மெக்டொனால்ட், பிஸா, ஆல்மோஸ்ட் எல்லா பிஸா காரணம் அத்தனையும் இப்போ இந்தியன் ருப்பியில் தான் நீங்கள் KFCக்கோ இல்லை அமேசானில் பொருள் வாங்கும்போது பணம் கொடுக்குறோம் நம்ம. ஆனால் அவனுடைய இதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனி. இந்த அமெரிக்கன் கம்பெனியுடைய லைசன்ஸில் தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கட்டுற வரி ஏறக்குறைய 18% அப்படின்னா இந்த 18%ல் 7% அமெரிக்காவுக்கு போகிறோம். இது போக KFCயோட ஓனர் அமெரிக்கன், அவர் ஒரு ராயல்ட்டி வாங்கிப்பார் நம்மள்ட்ட இருந்து. KFC உலகம் முழுக்க எங்கே போனாலும் சரி ஒரே டேஸ்ட், தம்ஸ் அப் ஒரே டேஸ்ட், கொக்கோ கோலா ஒரே டேஸ்ட், ஒரே இனிப்பு, ஒரே காய்ச்சல் மருந்து, அது எங்கே போனாலும் ஒரே டேஸ்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு ராயல்ட்டி நம்ம கட்டுறோம். ஆக மொத்தத்தில் இந்தியன் ருப்பி ஃபாரினுக்கு மறைமுகமாக போகுது. ஏற்றுமதி இறக்குமதினால மட்டும் இல்லை. நம்ம குடிக்கிற கொக்கோ கோலால அமெரிக்காவுக்கு பணம் போகுது. நம்ம பொருளை அவன் ஊரில் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறான், ஆனால் அவன் பொருள் மறைமுகமாக நம்ம ஊரில் வியாபாரம் நடக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். தயவு செய்து ஒரு நேருஜியோட ஆட்சி காலத்தில் காமராஜர் இங்கேருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காமராஜர் இங்கேருந்து டெல்லி போனாராம். நேரு ரொம்ப கவலையாக இருந்தாராம். காமராஜரோட எப்போவுமே அப்படி இருக்க மாட்டாராம். ரொம்ப கலக்கலப்பாக சிரித்து பேசுவாராம், ஆனால் ரொம்ப சோர்வாக இருந்தாராம். ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா காமராஜ். நேரு சொன்னாராம், அமெரிக்காக்காரர் நமக்கு ஃப்ளைட்டு தர மாட்டேன்றான், நம்முடைய பொருளை அவனுடைய பொருளை இங்கே கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் தரமாட்டேன்றான். ஏன்னா அப்போல்லாம் நம்ம வெளிநாட்டு பொருள் தான் டெக்னிக்கலாக ஏதாவது பொருள் வேணும்னா வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும், அந்த நிலைமையில் இருந்தோம். அது தரமாட்டேன்றான். அப்போ 2 பேரும் கொஞ்சம் விசாரித்து பேசி முடிச்சதுக்கப்புறம் காமராஜர் சொன்னாராம், அவன் கம்பெனி அவன் கம்பெனிக்கு சொல்ல, அவன் கடை எதெல்லாம் இந்தியாவில் இருக்கோ அத்தனை கடையும் மூடு, நீ அவன் வழிக்கு வருவான் அப்படின்னா. நேரு பயப்பட்டாராம், ஒருவேளை நம்ம அப்படி பண்ணிட்டா அமெரிக்காலேருந்து எந்த கல்ப்பும் நமக்கு வராமல் போயிடுங்க அப்படின்னு. மறுபடியும் சொன்னாராம், அவன் கடையை மூடு அப்படின்னு. இவர் மூடலையா. காமராஜ் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸுடைய ப்ராடக்ட் அத்தனையும் தடை பண்ணாராம். 1 வாரம், ஒரே 1 வாரம். அப்புறம் நேரு இந்தியா முழுக்க தடை பண்ணாராம். அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்காக அத்தனையும் அவன் என்னென்ன தடைகள்லாம் வச்சுருந்தானோ அத்தனையும் விட்டு கொடுத்து நம்ம ஊரில் சகஜமாக தொழில் நடந்துதான். இது ஏறக்குறைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்போவே அவங்க இப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வளரணும். சுதந்திரம் பேசும்போது சார் சொன்ன சௌரிராஜன் அத்தனை அருமைப்படுத்தியிருக்கோம். செக்கிழுத்த செம்மல் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், புத்தகத்தில் படிச்சிருப்போம். இப்போ யாரும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறதில்ல. அப்போ சுதந்திரம் வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம விடுதலையாக ஸ்ரீலங்காவிலேருந்து அகதிகள் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல இன்னும் அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைன் பண்ணணும். அவன் அந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. உலகம் முழுக்க பார்க்குறோம். பாலஸ்தீனத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பங்களாதேஷில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. பட் நம்ம இவ்வளவு சுதந்திரமாக இந்தியாவுக்குள்ளே எந்த ஊருக்கு போனாலும் ஒரே ரோடு,
ஒரே ரேஷன் கார்டு, இன்னும் எல்லாமே ஒன்று அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டுருக்கோம். பீகார்லேருந்து இங்கே வேலை பார்க்குறவங்க நம்ம ஊரில் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது முடியாது. இதெல்லாம் சுதந்திரம். எங்கே போனாலும் மொபைல் ஃபோனில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சுதந்திரம். எத்தனையோ நாட்டுக்கு நான் விசிட் பண்ணுறேன். அந்த ஊர்லலாம் இவ்வளோ க்ளீனான ஒரு சுதந்திரம் இருக்கிறதில்ல. சுதந்திரம்னா என்னென்னு அர்த்தம் தெரியாமலே நம்ம சுதந்திர நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செய்து என்னுடைய தாழ்வான ரிக்வெஸ்ட், எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய உறுதிமொழி, நம்ம உயிரோடு இருக்கிறது வரைக்கும் ஃபாரின் பொருளை வாங்கக்கூடாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை வேந்த வேண்டும் வெளிநாட்டில். யாரோ எப்போவோ எழுதின பாட்டு, சினிமாவில் கேட்டிருப்பீங்க, எல்லா காதலியாவது இந்த பாட்டை கேட்டிருப்போம். எல்லா வளமும் நம்மள்ட்ட இருக்குது. கொக்கோ கோலா சாப்பிட்டா தான் நம்முடைய பொருள் உள்ள சாப்பிட்டது ஜீரணமாகும். சாதாரண வெத்தலை போட்டாலே ஜீரணமாகும். கொக்கோ கோலா சாப்பிட்டா அது கெமிக்கல். ஆனால் ஒரு காமன் ஸ்டைல் அது. 4 பேர் முன்னாடி கொக்கோ கோலா வச்சுருந்தா தான் சாப்பிட்டா தான் ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிற காலம் இது. மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நான் சொன்னதெல்லாம் சின்ன உதாரணம். மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன். அமேசான், தயவு செய்து அமேசானில் பொருள் வாங்கவே வாங்காதீங்க. அமேசான் பொருளை வாங்காதீங்க. KFC சாப்பிடாதீங்க. பாட்டில்டு ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலாலேருந்து அத்தனையும் பாட்டில் ட்ரிங்க்ஸ் அவ்வளோ அமெரிக்கனுடையது தான். கோக், ஃபேண்டா, அந்த மாதிரி வரக்கூடியது அத்தனையும் அவனுடையது தான். தயவு செய்து வாங்காதீங்க. KFC பக்கம் போகாதீங்க. மெக்டொனால்ட்ஸ் பக்கம் போகாதீங்க. அடுத்த நாட்டு பொருளை நமக்கு மனசு அறிஞ்சு தயவு செய்து வாங்கிறார். இது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட். வாய்ப்பளித்த அகிலா லட்சுமிக்கும் மற்ற நமது டைனோ கிளப் பிரசிடென்ட், பிரைம் கேஷியர் எல்லா அனைவருக்கும் எனது தாழ்வான நன்றி. சிறந்ததோர் சிறப்புரை வழங்கிய திரு வேலப்பன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி. நன்றி நவிழல். நம் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசிக்க பல உயிர்களின் மூச்சுக்காற்று நின்றது. உழைப்பாலும் உண்மையாலும் உயர்ந்து நின்ற நம் தேச தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக கொண்டாடும் இவ்விழாவில் நன்றியுரை வழங்க உற்பத்தி துறையிலிருந்து திருமதி பத்மாவதி பத்மநாபன் அவர்களை நமது டியானோ குழுமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வரவேற்புரை வழங்கிய திரு சௌரராஜன் அவர்களுக்கு மற்றும் தேசிய கொடியேற்றி விழாவை சிறப்பித்த நமது தொழில்நுட்ப இயக்குனர் திருமதி வனஜாம்பிகா ஜெயக்குமார் அவர்களுக்கும், உறுதிமொழி வாசித்த திருமதி கோமலா அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கி நம் விழாவை சிறப்பித்த நமது நிறுவன இயக்குனர் திரு வேலப்பன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திரு அகிலா லட்சுமி அவர்களுக்கும் மற்றும் உடன் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றி. ஒளி அமைத்த நமது மெயின்டெனன்ஸ் துறை அவர்களுக்கும் நன்றி. வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. அருமையாக நன்றி உரை வழங்கிய திருமதி பத்மாவதி பத்மநாபன் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக ஒரு கவிதை. போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி, மத, மொழி, இனபேதம் களைந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஃப்ரெண்ட்ஸ், அட்டென்ஷன். தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे।
ஸ்பெஷல். அனைவரும் இனிப்பு உண்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.